ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக முடி கொட்டும் பிரச்சனையும் பொடுகு தொல்லையும் அதிகமாக இருக்குதா? அப்போ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா பொடுகு அதிகமாக இருக்குது, பொடுகுனால முடி கொட்டும் பிரச்சனையே இருக்குதுக்கா, இதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, ஹாஸ்பிட்டல் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு அக்கா. தலையில் பொடுகு வந்துக்கிட்டே தான் இருக்குது, போக மாட்டேங்குது. அப்புறம் ஹோம் டிப்ஸும் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கக்கா அப்படின்லாம் போட்டிருக்கீங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இது என்னென்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம தலையில் நிறைய பொடுகு இருக்கும்ல, அதை ஒரு நல்ல சீப் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த பொடுகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இலகி நிற்கும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஆயில் எடுக்கணும். தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் எடுத்து நம்ம எவ்வளோ தேய்க்கணுமோ நல்லா குளிர நிறைய மண்டை அளவு ஃபுல்லாக நனையிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் செய்யணும். நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் செஞ்சால் நம்ம கை விரலால் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும். அந்த எண்ணெய் நம்ம முடியில் நல்லா மண்டைக்குள்ளே ஏறுற மாதிரி நம்ம நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி கொடுத்து முடித்தோன்னே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது ரொம்ப யாருக்கெல்லாம் சளி ப்ராப்ளம் இருக்கும்ல, அவங்க இதை ரொம்ப நேரம்லாம் 5 மினிட்ஸ்லாம் வேண்டாம், உடனே கொஞ்சம் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணி உடனே கழுவிக்கலாம். ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது. அதாவது சளி ப்ராப்ளம் இல்லாதவங்க 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொடுகெல்லாம் சீக்கிரமாக போயிடும். யாருக்காக இருந்தாலும் இது சீக்கிரமாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது போகும். பாருங்கள், நல்லா அழுத்தி நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம மசாஜ் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா மண்டையில் நல்லா அழுத்தி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நம்ம மசாஜ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம முடி க்ரோத்தாக வளர்கிறதுக்கும் இடம் கொடுக்கும். நல்லா முடி வளரும். யாருக்கெல்லாம் நல்லா வளராமல் ஃபீல் பண்ணுறீங்களோ, பாயும் சரி கேர்ளும் சரி யாராலும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஒயிட் ஹேர் இருக்கவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாகவும் இருக்கும். ஆனால் அக்கா, ஹென்னா நம்ம யூஸ் பண்ணுறோமே, கலர் ஹென்னா பிளாக் ஹென்னா ரெட் ஹென்னா உண்டு, அது யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடிக்கு எந்த எஃபெக்ட் அது ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே வராது. நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் இந்த டை அது இதெல்லாம் அடித்து நம்ம தலைகளுக்கெல்லாம் அடிக்கிறாங்க, அதெல்லாம் நல்ல ப்ராப்ளம் வரும். ஸோ இது ஒரு நேச்சுரல் பியூட்டி தான். இதனால எந்த சைட் எஃபெக்ஷனும் வராது. நீங்கள் பயப்படாமல் இதை யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறது நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகும் சரி, தலையில் இருக்க முடி கொட்டும்ல, பொடுகுனால முடி கொட்டும், அதுவும் எல்லாமே சரியாகும். அப்புறம் முடி யாருக்கெல்லாம் வளரலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கும் வளரும். ஒரு மாதத்தில் ஒருக்கா நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான். பாருங்கள், இந்த ஹென்னா பிளாக் ஹென்னான்னு நீங்கள் எடுத்துக்கோங்க, ரெட் ஹென்னா வேண்டாம். அப்படி ரெட் ஹென்னா வேணும்னா யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதோட ரேட்டு 12 ரூபா தான். இதுக்குள்ளே செட்டாகவும் இருக்கும், நம்ம தனியாகவும் வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம கூட எடுத்துக்கிறது ஹென்னாவும் அப்புறம் எக் எடுத்தாச்சா. எக் எடுத்தோன்னா அதை ஒரு பவுலில் ஹென்னாவை என்ன செய்யணும்னா, ஹென்னா ஒரு பாக்கெட் போதும். ஒரு ஆளுக்கு ஒரு ஹென்னா போதும், ஒரு பாக்கெட் போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல, மிக்ஸ் பண்ணோன்னே கை வச்சாக்க நான் உங்களுக்கு காட்டி தரேன் யூஸ் பண்ணுறது எப்படின்னு. ஆனால் இது ப்ரெஷ் யூஸ் பண்ணேன். நான் கேர்ள்ஸுக்குனா ப்ரெஷ் யூஸ் பண்ணேன். என்னோடய வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் சும்மா சரி வீடியோ தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுறதுனால சும்மா நம்ம எப்பவும் போல் எடுக்கலாம், ப்ரெஷ் எல்லாம் யூஸ் பண்ணல. இனி இன்னொரு வீடியோவில் வேணால் நான் ப்ரெஷ் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரெஷ் அப்புறம் கையில் க்ளவுஸ் கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் பிளாக் கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது பயப்பட வேண்டாம். இது ஹென்னா தான், மருதாணி தான். அதனால் எந்த சைட் எஃபெக்ஷனும் வராது. அதனால போகாதோ அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம நெத்தியிலலாம் படாமல் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேவா? நல்லா முட்டையும் ஹென்னாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எவ்வளோ மிக்ஸ் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் ஆக்குறதுல தான் இருக்குது. ஏன்னா அது தனி இது தனின்னு இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த டிப்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தலையில் எவ்வளோ ரொம்ப பொடுகு இருக்குதோ அதெல்லாம் கிளியர் ஆகி
அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடி வந்து கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு முடி நல்லா க்ரோத்தாக வளரும். இது போட்டு வாஷ் பண்ண அப்புறம் முடி நல்லா நல்ல ஷைனிங்காக இருக்கும். அழகாக இருக்கும். ஸ்மூத்னிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஹேரில் சேஞ்ச் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அக்கா இது வந்து நீங்கள் பயப்படலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீடியோவில் போடுறாங்களே யூடியூப்பில், இப்படி போட்டால் முடி வளரும், அப்படி போட்டால் முடி வளரும், ட்ராண்ட்ரஃப் போகும், அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி பயப்படாதீங்க. இதை நான் பண்ணுறத மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான். நீங்கள் பயப்படணும்னு அந்த பிரச்சனையே இல்லை. இது பயம்லாம் வரதும் தேவையே இல்லை. இது வந்து நேச்சுரல் பியூட்டி தான். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சொன்னால் போதும். அதுக்கு முன்னே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் நீங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? பாருங்கள், நல்ல ஹேரில் வந்து அதை நல்லா இது பண்ணியாச்சு. ஹேரில் நல்லா அப்ளை பண்ணணும். நான் சொன்னேன்ல, ப்ரஷ் யூஸ் பண்ணல, கையில் க்ளவுஸ் போடல. க்ளவுஸ் போடாமல் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கையில் வந்து ஒரு சின்ன க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளவுஸ் இல்லாதவங்க கையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. க்ளவுஸு தான் வேணுமா அப்படியெல்லாம் இல்லை. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும். அந்த பிளாக் மார்க் லைட்டாக தான் பிளாக் மார்க் இருக்கும். ரொம்பலாம் பிளாக் மார்க் இருக்காது. ஸோ நம்ம பிளாக் மார்க்லாம் போயிடும். நல்லா மசாஜ் நல்லா தலையில் வந்து அப்ளை பண்ணிடணும். மண்டையில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு விட்டுறணும். நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். எவ்வளோ ட்ரை ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு அது ட்ரை ஆக விட்டுறணும். ட்ரை ஆகின அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு இருக்குல்ல, நம்ம ட்ரை ஆகி முடிச்சோன்னா நம்ம குளிக்க போவோம் அப்படி தானே. அப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டை விடையும் இதுதான் என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டு. இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு ரொம்ப தோணுதோ கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஷாம்பு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும்னு. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் முடி வந்து க்ரோத் அதிகமாகும். அதுவும் மட்டும் இல்லாமல் ட்ராண்ட்ரஃப் இதனாலேயும் போகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதுவும் போகும். இதுவும் யூஸ் பண்ணி பேருக்கு ரொம்ப அதிகமாக ட்ராண்ட்ரஃப் போகாமே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஷாம்பு போட வந்துட்டுருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற டிப்ஸு இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் வந்து கிளியர் ஆகும். நீங்களே பார்க்குறீங்களா, நான் ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எவ்வளோ ஹேர் வந்து ஷைனிங்காக, ஒரு ட்ராண்ட்ரஃப் இருக்கான்னு நீங்களே பாருங்கள். பொடுகு ஒரு இது இருக்காது. அவ்வளோ கிளியராக இருக்கும் ஹேரு. அவ்வளோ ஸ்மூத்னிங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த கருப்பு அந்த கலரிங் ஹென்னா வந்து நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த பிளாக் ஹென்னா யூஸ் பண்ணோம்ல, ஏதாவது அந்த ஹேரில் தான் அது அப்ளை ஆகிருக்கே தவிர நம்ம மண்டையில் எதுவுமே டச் ஆகலை. நம்ம ஸ்கின்னில் எதுவுமே அது டச் ஆகாத மாதிரி ரொம்ப அழகாக கிளியராக இருக்குது. நேச்சுரல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். உங்களுக்கு பொடுகும் கிளியராக இருக்கும், எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு முடியும் க்ரோத்தாக நல்லா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடதா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்ன வீடியோ வேணும், பியூட்டி டிப்ஸ் என்ன வீடியோலாம் போடணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பியூட்டி